சார் எஸ்டிடிஏ தொழிற்சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர். கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒன்றிய பிஜேபி அரசு 2020 கொண்டு வந்த 4 தொகுப்பு சட்டங்களை அது அமல்படுத்த தொடங்கியது. கடந்த காலங்கள் நீண்ட காலமாக எஸ்டிடி தொழிற்சங்கம் இன்ன பிற தொழிற்சங்கங்கள்லாம் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், பழைய 44 தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கூட அதை செவிமடுக்காமல் மீண்டும் அந்த சட்டத்தை ஏற்றியிருக்கின்றார்கள். இது முழுக்க தொழிலாளர்களை, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றுவதற்காக உள்ள திட்டமாகும். கார்ப்பரேட்டை வாழ வைப்பதற்காக இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதுல கிட்டத்தட்ட 29 சட்டங்களை எடுத்து 4 தொகுப்புகளாக மாற்றி இருக்கிறதுல 1700க்கும் மேற்பட்ட விதிகளை திருத்தி 365 விதிகளாக அதை மாற்றி இருக்கின்றார்கள். இது தொழிலாளர் போராடி பெற்ற அந்த சட்டங்களை எல்லாம் நீர்த்து போக செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று தமிழகத்துல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கடந்த 13 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இதுவரை எந்த அரசுகளும் அதை செய்யவில்லை. தமிழக அரசு இந்த முறையாவது நிச்சயமாக இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும். கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் மினிமம் 60 ரூபாயும் நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அனுமதி இல்லாத பைக் டாக்ஸி, அதாவது இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்து செல்வதற்கு சட்டத்தில் எந்தவித அனுமதியும் இல்லை. சட்டத்தில் அது இழப்பீடும் கிடைப்பதில்லை. ஆனால் இதை தமிழக அரசு ஏன் வேடிக்கை பார்க்கிறது என்பது தெரியவில்லை. கர்நாடக அரசு தடை செய்தது போன்று தமிழக அரசும் இந்த பைக் டாக்ஸி முறையை தடை செய்ய வேண்டும். இதனால் நிறைய குற்றச் செயல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தமிழகத்தில் அந்த மத்திய அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தத்தை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது.